நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இருளில் இருந்து இந்த உலகத்தை வெளிச்சத்துக்கு கூட்டி வந்த கடமையை மிகப்பெரிய அளவில் செய்து முடித்த ஒரு மனிதராக நாங்கள் இயேசு கிறிஸ்துநாதர் அவர்களை பார்க்கிறோம். 2013 ஆண்டுகள் அவர் பிறந்து இந்த உலகத்திலே கடந்து போயிருக்கிறது. இந்த நாள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு களியாட்டத்துக்கு உரிய நாளாக, கொண்டாட்டத்துக்கு உரிய நாளாக இருக்கிற போதிலும் உண்மையில் இந்த கிறிஸ்துநாதருடைய பிறந்த நாளுடைய விடுதலை உணர்வு என்பது எந்தளவு தூரம் எங்களுக்குள் ஆழமாக போயிருக்கிறது என்பது பற்றியும் கேள்விகள் எழத்தான் செய்கின்றன. ஆகவே நாங்கள் இன்று ஒரு பொது மண்டபத்தில் பலரும் வந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் குழந்தைகள், பெரியவர்கள், பலவிதமான தொழில்களை புரிகின்றவர்கள், கத்தோலிக்க அல்லது கிறிஸ்தவ சமயத்தை சாராதவர்கள் மத்தியில் கூட இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது எந்தளவு தூரம் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பது பற்றியும், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அல்லது நத்தார் பண்டிகை என்று சொல்கிற பொழுது அவர்களுடைய மனதிலே என்ன தோன்றுகிறது என்பது பற்றியும் நாங்கள் பேச காத்திருக்கிறோம். இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக பிறந்து மண்ணினுடைய விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துநாதருடைய அந்த விடுதலை என்பது இந்த கொண்டாட்டத்தின் பொழுது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? உங்களைப் போன்று இங்கே வந்திருக்கின்ற பலரும் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள், கேட்டு பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அல்லது நத்தார் பண்டிகை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மன உணர்வுகளை கொடுக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த நாடுகளில் அதனை கொண்டாடுகின்றார்கள். இந்த நாட்டில் ஒரு விடுமுறை நாளாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் வித்தியாசமான பலரோடும் இன்றைய பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு இப்போது இங்கே வந்திருப்பவர் ஒரு ஆசிரியராக, வாய்ப்பாட்டு ஆசிரியராக பாடல்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அவருடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறது? டீச்சர் கௌரி எங்களோடு வந்திருக்கீங்க, சந்தோஷம். இந்த கிறிஸ்மஸ் என்று நாங்கள் சொல்கிற பொழுது உங்களோட மைண்டில் என்ன வரும்? இந்த நாட்டில் கிறிஸ்மஸ் என்று வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்யலாம்? உங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் என்று எப்படி? என்னை பொறுத்த மட்டும் கிறிஸ்மஸ் ஜீசஸ் பிறந்த தினம். அவர் ஜீசஸ் எங்களுக்காக மனித ரூபத்தில் வந்து எங்களுக்காக வாழ்ந்து காட்டி கஷ்டங்கள் நிறைய உணர்ந்து எங்களுக்காக ஒரு வாழ்க்கை முறையை காட்டினவர். அதோடு நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறபடியால் இந்த நாட்டு மக்களுடைய மிகவும் முக்கியமான ஒரு கொண்டாட்டம் என்றபடியால் நாங்கள் அவங்களோட சேர்ந்து நாங்களும் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகளாக வந்துட்டோம். ஆனபடியால் அவங்களுடைய சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுத்து கொள்ளலாம் என்ற அதுதான் என்னுடைய நோக்கம். இப்போது ஊரில் இருக்கிற பொழுது நாங்கள் வந்து பொதுவாக இந்துக்கள் தீபாவளி அப்படி சில பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு நிலை அப்படி தான் அங்கே இருந்தது இல்லையா? இங்கே எல்லாரும் இங்கே வந்தால் அது என்ன மதம் கடந்த ஒரு நிலையில் வந்து இந்த கிறிஸ்மஸ் வந்து நாங்கள் கொண்டாடுற ஒரு நிலை இருக்குது. இதை நீங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாளாக பார்க்குறீங்க? ஆமாம், நிச்சயமாக இது கொண்டாட்டத்துக்குரிய நாள் தான். ஊரிலையும் என்னை பொறுத்த மட்டும் நான் கிறிஸ்மஸ் பண்டிகையில் அந்த தேர் போகிறது, சுவாமியை கொண்டு போகிறது எல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். பொரி அதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கூட நான் எடுத்து சாப்பிட்டது உண்டு. அதுலேயும் பங்கு பற்றியிருக்கிறேன். சில பேர் பங்கு பெற்றுவதில்லை, அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் அது எனக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. பொதுவாக என்ன செய்வீங்க இங்கே இப்போ கிறிஸ்மஸுக்கு? பொதுவாக நீங்கள் என்ன செய்கிறீங்களா? அதுக்குரிய தயாரிப்பு, ப்ரிப்பரேஷன் அப்படி எதுவும் இருக்குதா? கூடி சாப்பிடுவீங்களா? என்ன பொதுவாக செய்கிற நீங்கள்? ஆமாம், அந்த நாளன்று வண்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாதபடியால் கார் உள்ளவங்க எங்களோட வீட்டுக்கு கண்டிப்பாக நான் அவங்கள கூப்பிடுறது, சாப்பாடு செய்கிறது இருந்து ஈவன் ஒரு 12:30 மோர் தேன் 12:30 அது மட்டும் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவோம். பிள்ளைகளுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஒன்று சேர்ந்து எல்லாரும் நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாம் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆமாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு கூடி சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாட்கள் எங்களுடைய பிறந்த நாள் மற்ற ஃபங்க்ஷனை விட இது ஒரு பொதுவான நாள் என்றபடியால் எல்லாருமே லீவாக இருக்கிறதால எல்லாருமே வருவாங்க. அப்போ அது ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டாடுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி டீச்சர், எங்களோட இணைந்து கொண்டு உங்களோட மனதில் உள்ள இந்த விஷயங்களை பயந்து கொண்டமைக்காக. எனக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பேச்சை இதில் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நன்றி டீச்சர். தேங்க்யூ.
ரைட், எங்களோடு இங்கே இன்னும் ஒருவர் பாடசாலை செல்கிற வயதில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் சங்கர் தயாபரன் எங்களோடு இருந்திருக்கா. வணக்கம் சங்கர். வணக்கம். இந்த நத்தார் பண்டிகை அல்லது கிறிஸ்மஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்களும் சின்ன வயசுலேருந்து இப்பயும் நீங்கள் தொடர்ச்சியாக அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டு வருவீங்க. கிறிஸ்மஸ் என்ற உடனே உங்களோட மைண்டில் என்ன வரும்? குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல சாப்பாடு தான் முதல் வரும் என்ற மண்டைக்கு. கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எல்லாட்டி கிஃப்ட் எல்லாம் வாங்கி சும்மா குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு முதல். இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் இப்போ பாட்டு எல்லாம் கிறிஸ்மஸ் பாட்டு எல்லாம் பிள்ளைகள் பாடுவோம். இப்படி சம்பந்தம் எனக்கு முதல் வரும். எனக்கு வந்து ஒரு 2-3 கிஃப்ட் தான் வந்திருக்கு. நேற்று ஒன்று வந்தது, சித்தி வந்து ஒரு சட்டை ஒன்று கொடுத்தவா, அதுதான் பிடிச்ச கிஃப்ட்னு எனக்கு நான் நினைக்கிறேன். பிரிச்சிருவீங்களா முதல்லையா அல்லது கிறிஸ்மஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அகல ப்ரெசன்ட்? அது உண்மையாக வந்து கிறிஸ்மஸ் மட்டும் வெயிட் பண்ணி தான் பிளான் ஆயிருந்தது. ஆனால் அப்புறம் வந்து அம்மா சொன்னவா இந்த இப்போ எப்படி என்ற அப்பயே பிடிச்சி சட்டையாக கண்டேன். நல்ல பிடிச்சது வந்து சட்டை. இந்த மாதிரி 3 கிஃப்ட் தான் வந்தது. நீங்கள் வளமையாக கூட வருமா இதை விட? இல்லை, வளமையாக காசு தான் வரது. இந்த தடவை வந்து அவாவே எனக்கு வந்து ஒரு சட்டை வந்து எடுத்து தந்தவா. அப்போ அந்த சட்டை தான் நல்லா பிடிச்சது எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிட்டு போட்டு பார்த்துட்டீங்களா? ஓ. இப்போ கிறிஸ்மஸ் என்ற உடனே சாப்பாடு, சட்டை, இந்த ப்ரெசன்ட், இது தவிர ஏன் கிறிஸ்மஸ் அப்படின்றலாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது முன்னண்டு எனக்கு செலிப்ரேட் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்த நாளுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ண்டு. சிலாக்கள் வந்து இப்போ சிலாக்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வந்து எல்லாட்டி குடும்பம் வீட்டை போய் கசின் வீட்டை போய் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் கிறிஸ்மஸ் வச்சுக்கிறேன். கடைசியாக இப்போ எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் உங்களுக்கு? வருஷத்தில் பிடிச்ச நல்ல காலங்கள் என்று வந்தால் அதில் கிறிஸ்மஸ் வருமா அல்லது அதை விடையும் இன்ட்ரெஸ்டிங்கான காலங்கள் இருக்கா ஒரு வருஷத்தில்? ஒரு இயரை நீங்கள் எடுத்து பாருங்க. எனக்கு வந்து பிறந்த நாள் தான், எந்த பிறந்த நாள் தான் பிடிக்கும். ஆனால் கிறிஸ்மஸும் ஒரு பெரிய இது தான். என் ஆசை பார்ட்டிகள் இருக்குது. வேறு இப்போ குடும்பத்தோடு போய் விளையாடலாம், இல்லாட்டி இப்போ படம் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு உங்களோட பிறந்த நாள் கூட பிடிக்கும்? ஏன்னா எல்லாம் என்னை பற்றி. நீங்கள் நடுவில் இருப்பீங்க என்ன? நீங்கள் தான் ராஜா இல்லையா அதில்? அதான் இப்போ எல்லாருக்கும் வரமே எனக்கு மட்டும்தான் ப்ரெசென்ட் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பேன். அப்போ காசு தந்தால் நான் எனக்கு என்ன பிடிச்சதோ அதை வாங்கலாம். ஆனால் நார்மலாக வந்து அம்மா அப்பா வந்து காசை எடுத்துருவேன், எனக்கு வந்து காசாகவே எடுத்துருவேன். இல்லையா? நன்றி சங்கர், நல்ல காய்ச்சிங்க. நன்றி எங்களோட. நன்றி. அந்த
கிறிஸ்மஸ் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் என்று சொன்னவுடன் மனதில் என்ன வருகிறது? இங்கே 3 இளையவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. சாய்த்யா. சாய்த்யா. சுஜானா. சாகித்யா, சுஜானா. நீங்க? மதுஜா. சாகித்யா, சுஜானா, மதுஜா 3 பேர் இருக்கு. நான் உங்களிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தான் பக்கத்தில் நிற்கிறீங்க. கிறிஸ்மஸ் என்ற உடனே உங்களோட மைண்டில் என்ன வருது? சர்ச், கோயிலுக்கு சின்ன போவோம். ப்ரெசன்ட்ஸ், ஜீசஸ். இப்போ சர்ச்ன்னு சொன்னீங்க, சர்ச்சுக்கு போடுறீங்களா கிறிஸ்மஸ்? சில நேரம் போகிறோம் நாம லைக் போவோம். சில நேரம் கோயிலுக்கு போவோம். இப்போ இங்கே இப்போ ஊரில் இருக்கிற பொழுது ஹிந்துஸ் மட்டும்தான் அல்லது சைவர்கள் மட்டும் தீபாவளி அதெல்லாம் கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்மஸை கொண்டாடுற நிலை. நீங்கள் அப்படி இல்லை, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறது தானே. அதை பற்றிய ஒரு யோசனை நான் நினைக்கிறேன் கடவுள் உண்டு. நான் சர்ச்சுக்கும் ரெகுலராக போகிறேன். நான் சில நேரம் போகிறேன், சில நேரம் இதுக்கு போகிறேன். நான் நினைக்கிறேன் கடவுள் உண்டு. அப்போ வேறு ஆலயங்களில் போய் சாமி கும்பிட்றது. அப்போ எல்லாரும் கடவுள் ஒன்று. அப்போ வேறு இடத்துல கும்பிட்றது அது வேறு. அப்போ நான் நினைக்கிறேன் கடவுள் ஒன்று. அவ்வளோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிறிஸ்மஸ் கொடுக்குது நினைக்கிறீங்களா? ஓ, அப்படி இருக்கும். கோயிலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்டா கோயிலில் என்ன நடனம் சத்தம், சர்ச்சில் என்ன சரியான குவாய்ட். அதாவது தான் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படியே சுஜானா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விதமான ஸ்னோவும் சாப்பாடு. ஃபேமிலி எல்லாரும் கூடி இருக்கிறது. அதான் இப்போ சாப்பாடு என்ன, நீங்கள் முன்னுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களோட மைண்டில் என்ன சமைக்க போகிறாங்க, அது எப்படி இருக்கும், அதெல்லாம் இருக்குமா முன்கூட்டி? கணக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நாம. ஸோ கிறிஸ்மஸ்னா பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் என்ற உடனே ப்ரெசன்ட்ஸ் ஞாபகம் வரும். என்னென்ன வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த சாண்டா க்ளோஸ் சிம்னிக்கில் வந்தார், அந்த கதையெல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு அந்த இது இருக்கும். நீங்கள் அந்த கட்டத்தை தாண்டிட்டு தான் நினைக்கிறீங்களா இப்போயும் அந்த ப்ரெசன்ஸ் வரதுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கு 3 அண்ணா. ஸோ 3 அண்ணாவும் எல்லாரும் வாங்கி தரணும் வேண்டிய இருக்கு விருப்பம். ப்ரெசன்ட்ஸ் வாங்குறது ஒரு நல்ல விஷயம் தான். சந்தோஷமாக இருக்கும் வாங்கக்கா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு தடவை கிறிஸ்மஸ் வரைக்கா ஏதாவது பெருசாக வரணும் வேண்டிய. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க? சில நேரம் போகிறோம் நாம, சில நேரம் டைம் இருந்தால் தான் போகிறோம் நாம. நான் கேட்குறேன் கிறிஸ்மஸ் ஈவுக்கு. கிறிஸ்மஸ்ன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக போகிறேல, பட் சில நேரம் போகிறோம் நாம இருந்துட்டு. இப்போ பொதுவாக வருஷத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு காலம் இருக்கும் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான. கிறிஸ்மஸ்ன்றது எந்த அளவு பெருசு உங்களுக்கு? இப்போ ஒரு வருஷத்தில் பிறந்த நாள் வர நாட்கள் இருக்குது, வீட்டில் ஏதாவது நடக்கிற நல்ல நாட்கள் இருக்குது. கிறிஸ்மஸ் என்று வர்றது பொழுது அது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு? அதான் முக்கியமான எதிர்பார்க்குற சந்தோஷமான காலகட்டமாக, அல்லது அதை விட பெட்டராக இருக்குதா? முக்கியமானது இல்லை, பட் ஒவ்வொரு மாதம் லைக் வெயிட் பண்ணுவோம் கிறிஸ்மஸ் வாரத்துக்கு. ஒவ்வொரு வருஷம் வர இது. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் வெயிட் பண்ண ஏதாவது புதுசாக ஏதாவது வரும்ண்டு வெயிட் பண்ணுவோம் கிறிஸ்மஸ்ன்ட்டு வந்தோன்னே. நீங்கள் இப்போது எங்களோடு இங்கே இந்த நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடலையும் பாடி ஒரு பாடகியாகவும் இருக்கிற ஒருவர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கா. உங்கள் பேர்? மதுஜா. நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் என்றா உங்களோட மைண்டுக்கு என்ன முதல்? சந்தோஷம். எல்லா நேரம் சந்தோஷம் தான். ஆனால் அது ஒரு ஒரு அந்த கிறிஸ்மஸ் அந்த எல்லாரும் சேர்ந்து எல்லா சமயங்கள் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்கிற அது ஒரு தனி சந்தோஷம் ஒன்று இருக்குது. எல்லாரும் செய்கிறதுல என்ன செய்வீங்க? இந்த ஏதாவது பிளான் பண்ணுவீங்களா கிறிஸ்மஸ்க்கு? இந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? சும்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாம் வெளியே எங்கேயாவது போவோம் கசின்ஸோட. அவ்வளோதான். இதுக்கான சந்தர்ப்பங்கள் வேறு டைமில் கிடைக்கிற இல்லையா, அல்லது கிறிஸ்மஸ் தான் மெயின்? வேறு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா? ஆனால் இதை நாங்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்து அந்த கிறிஸ்மஸ்ன்றதால அதை ஒரு இதாக எடுத்து உண்மையாக இந்த எல்லாரும் சேர்றது, சாப்பிட்றத, உண்டா இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட போடுறது, விளையாடுறது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன்டா, இந்த செலிப்ரேஷனுக்கு அப்பால் வேறு எது மீனிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கிறிஸ்மஸ்ன்னு வரப்போ?
கிறிஸ்மஸ் டே இப்போ ஜீசஸினுடைய பிறந்த நாள், அவர் பிறந்த நாளை தான் நாங்கள் கொண்டாடுறோம், சந்தோஷமாக கொண்டாடுறோம். ஆனால் இந்த கொண்டாடுறதுக்கு அப்பால் வேறு எது மீனிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்த கொண்டாடுறது தான் அது மெயின்? உங்களுக்கு இது என்ன மைண்டில் வர கொண்டாடுறேன், பிறந்த நாளை கொண்டாடுறோம். அவரை பிறந்த நாளை கொண்டாடுறோம். இப்போ எங்களோட பிறந்த நாளை வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடுற மாதிரி அவரை பிறந்த நாளை. தேங்க்யூ, நன்றி நன்றி, சந்தோஷம். ஓகே, நத்தாரெண்டு வருகிற பொழுது சில பேர் எங்களோடு சொன்னார்கள், கொட்டுகிற பணியும் சுவையான உணவும் தங்களுக்கு ஞாபகம் வரும் என்று. உண்மையில் குளிர் நேரத்துக்குள் இங்கே இருந்து பேசுகிறோம் என்பதும், நீங்கள் நிகழ்ச்சியினை பார்க்கிற வீடுகளில் நீங்கள் இருக்கிற அறைகள் சூடாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடும் இந்த நிகழ்ச்சியினை உங்களிடம் தந்து கொண்டிருக்கிறோம். பலரோடு பேசியிருக்கிறோம், பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அற்புதமான இந்த நாளில் சுவாரஸ்யமான இந்த பதிவு தொடங்குவதற்கிடையில் ஒரு விளம்பர இடைவேளை. காத்திருங்கள் உறவுகளை, மீண்டும் சந்திக்கலாம்.